வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ஏப்ரல் மாதத்தில் மீன ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பது மேஷம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம் ஆகிய இந்த 5 ராசி மக்களின் காதல் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும், சிலருக்கு அவர்களின் காதல் வாழ்க்கையில் ஒப்பற்ற ஒரு சிரமத்தையும் உருவாக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. சமீபத்தில் ஏப்ரல் சில ராசி மக்களுடைய காதல் வாழ்க்கையில் சிக்கலில் விடக்கூடிய ஒரு மிக முக்கியமான போக்குவரத்து நடக்க இருக்கிறது. 23 ஏப்ரல் 2024 அன்று காலை 8:19 செவ்வாய் பகவான் மீனராசிக்கு மாறுகிறார். செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். இப்போது அவர் ஆன்மீகத்திற்கு சொந்தமான ராசிக்கு மீனத்திற்கு மாறுகிறார். இந்த முறை மீனத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது மேஷம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம் ஆகிய இந்த 5 ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும், சிலருக்கு அவர்களின் காதல் வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் உருவாகும் தன்மையில் இருக்கிறது. மேஷம் செவ்வாய் மீனத்தில் சஞ்சரிக்கும் போது இவரின் காதல் வாழ்க்கையில் சிரமங்களை சந்திக்க போகும் பல ராசிகளில் மேஷ ராசிக்கு முதலிடமாக இருக்கிறது. உங்கள் உறவில் நிச்சயமற்ற தன்மைக்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் உறவின் இனிமையை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். நீங்களும் உங்கள் துணையும் இப்போது ஒருவருக்கொருவர் குறைவாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் நீங்கள் மனச்சோர்வு அல்லது ஏமாற்றத்தை உணரலாம். இது தவிர உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே உள்ள வேதியியல் தன்மையும் குறைவாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக இருப்பதும் மற்றும் சூழ்நிலை அறிந்து பேசுவதும் நன்மையாக இருக்கும். மற்றும் உங்கள் துணையுடன் இணக்கமான பிணைப்பை உருவாக்குவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. அதனால் அது சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சிம்மம். நீங்கள் சிம்ம ராசி சேர்ந்தவராக இருந்தால் ஏப்ரல் 23 மீன ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் நடைபெறுவதால் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் துணையுடன் பேசும்போதெல்லாம் உங்கள் வார்த்தைகளை பார்த்து கண்காணித்து புத்திசாலித்தனமாக பேச வேண்டும். உங்கள் துணையிடம் நீங்கள் 1 அல்லது 2 விஷயங்களை சொல்லலாம். அது அவர்களுடனான உங்கள் உறவை தொந்தரவு செய்யும் வகையில் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து பேச வேண்டும். சிறிய கவனக்குறைவு கூட உங்கள் உறவை அழித்துவிடும் என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக பேச வேண்டும். உங்கள் துணையுடன் மட்டுமின்றி உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியோர்களிடமும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தொழில் செய்யும் பங்குதாரர்களிடமும் சற்று எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் பேசுவது உங்களுடைய தொழிலுக்கும் குடும்பத்துக்கும் நன்மையாக இருக்கும். அடுத்து துலாம் ராசி மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்கள் உறவில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவது கடினமாக இருக்கும். உங்கள் இருவருக்குள்ளும் தேவையற்ற ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் உருவாகலாம். உங்கள் துணையுடன் எந்தவிதமான வாக்குவாதமும் வேண்டாம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நீங்கள் இருவரும் சிறிய மற்றும் பரிதாபகரமான விஷயங்களுக்காக சச்சரவு செய்யலாம். அது உங்களுக்கு மன அமைதியை கெடுக்கும் மற்றும் உங்கள் உறவை பேணுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும். துலாம் ராசி மக்கள் தங்கள் துணையை கவனித்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் மற்றும் தங்கள் துணையிடம் தவறாக எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம், பேச வேண்டாம். இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்துவதற்கு உண்டான தன்மையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு தங்கள் கூட்டாளியுடன் துணையுடன் செயல்படும் இந்த வேதியியலில் குழப்பம் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் உங்கள் நடத்தையை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். செவ்வாய் கிரகத்தால் உங்கள் இருவருக்கும் இடையேயான மனக்கசப்புகள் அதிகமாகக்கூடிய தன்மையும் இருக்கிறது. ஏதோ தேவையற்ற ஈகோ உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான அன்பை பாதுகாப்பதை விட வாதம் செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறது. ஆகவே உங்கள் உறவில் இனிமையையும் மென்மையும் பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆகவே உங்கள் துணையை நீங்கள் மதிப்புடனும் அவருடைய வார்த்தையை நம்ப முயற்சி செய்யுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அப்பொழுதுதான் குடும்பம் நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மகர ராசி மக்கள் தங்கள் உறவில் மேலும் எந்த நடவடிக்கைகளும் எடுப்பதற்கும் அறிவுடனும் புத்திசாலித்தனத்துடன் சிந்திக்க வேண்டும். உங்கள் உறவில் இனிமை குறைவாக தற்சமயம் இருக்கிறது. அதே சமயம் நீங்கள் இருவரும் அடிக்கடி தேவையற்ற செயல்களுக்காகவும் கருத்துக்களாகவும் சச்சரவுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். குறைவான புரிதல் மற்றும் தேகத்தில் உள்ள வேதியியல் காரணமாக இந்த பிரச்சனை எழுவதாக ஊகிக்கப்படுகிறது. உங்களுக்கும் ஆணவமும் அகங்காரமும் கூடும். நீங்களும் உங்கள் துணையும் பரிதாபமான பிரச்சனைகளில் சண்டையிட நேரிடலாம். ஆகவே
குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து செல்வதுதான் வாழ்க்கையின் தாற்பயம் என்று புரிந்து மேற்கூறிய இந்த 4 ராசி மக்களும் நலமுடனும் வளமுடனும் துணையை புரிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமொந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.